10 நாள் சந்தோஷமாக சிறகடிச்சிருந்தேன். நான் போகிற நேரத்தில் போய் செம கோல்டு. எங்கள் அம்மா எண்ணத்தராமல் என் வாய்க்குள்ளே போட்டு பெங்களூர் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. வந்து பார்த்தா இங்கே நல்ல குளிர். போனோடனே என் செடியை தான் போய் பார்த்தேன். பெங்களூரில் நல்ல மழை, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேணாம், ஓவர் தண்ணியாக போயிடும். ஃபோன்லேயே கணவருக்கு கிளாஸ் எடுத்தேன். ஆனால் என் நேரத்துக்கு இங்கே வந்து பார்த்தா 2-3 செடி பட்டு போயிருந்தது. போக எக்ஸ்ட்ராவாக என்னென்னமோனா வளர்ந்துருந்தது. என்ன செடியோ என்ன கதையோ எனக்கே தெரியல. எங்கள் அம்மா லேப்டாப் பேக்குலனா தேங்காவை போட்டு அடைச்சி அனுப்பி விட்ருக்காங்க. உங்கள் அன்புக்கு அளவில்லையான்னு நினச்சிட்டு ஒரு பெரிய அட்டைப்பட்டியில் எல்லாத்தையும் போட்டு உடஞ்சிடக்கூடாதுன்னு கயிறெல்லாம் கட்டி அழகாக அனுப்பியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் எல்லாம் வருது, ஸ்வீட்டு பண்ணுறேன் அதை பண்ணுறேன் என்னத்தையாட்டு பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துறாத, இந்த அச்சு முறுக்கு இதெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் இந்த அச்சு முறுக்கே போட்டுட்டு இருந்தாங்க. அது எதுவும் கொந்துடக்கூடாது கடவுளேன்னு சொல்லி ஒரு டப்பாவில் போட்டு அடியில் தள்ளியாச்சு. சுமார் ஒரு 10 நாள் முன்னாடி ஊருக்கு கிளம்பும்போது இந்த மிச்சம் மீதி இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், வேணும்னா சூடு பண்ணி சாப்பிடுங்க. பாடம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் போகும்போது கிச்சன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படி இருந்துச்சோ வரும்போதும் அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஏரியாக்குள்ளேயே அவங்க வரல. பட் துணியெல்லாம் துவைச்சி வீட்டெல்லாம் நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்காகவே ஒரு தம்ஸ் அப்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமைக்க எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு டிமிக்கி கொடுத்துட்டு காலையில் சாப்பாடை அப்படியே வெளியே வாங்கி சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன்.